என்ன பதறிட்டு வரையே எதுக்கு? மேடம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிருக்காங்க, நீங்க ஏன் எடுக்கல? இல்ல சும்மா தான் எடுக்கல. ஏன் மேடம் உங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு காணலையா? என்ன சொல்ற? அதுக்கு தான் உங்க ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணிருக்காங்க, நீங்க எடுக்காம இருந்திருக்கீங்க. தமிழா? இல்ல மேடம். செம்பகவல்லி? இல்ல மேடம். அப்ப யாரு? ஐயோ ஏதோ பேர் சொன்னாங்களே, மொழி தான் வரும். தேன்மொழி. தேன்மொழி காணுமா? ஆமா மேடம். ஒருவேளை தமிழ கடத்ததுக்கு பதிலா தேன்மொழி கடத்திட்டாங்களா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களே. ஓ, தமிழ கடத்துறேன்னு தேன்மொழி கடத்திட்டாங்களா? ஐயோ, தமிழ கடத்தினா கூட தமிழ் ஏதாவது பண்ணிருப்பா. தேன்மொழி என்ன பண்ண போறா? சின்ன பொண்ணாச்சே. இதுக்கெல்லாம் காரணம் மேடம் வேற யாரும் இல்ல, இந்த கூட்டமா தான் மேடம் இருக்கணும். வேற யார் மேடம் கடத்த போறா? நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். அவங்க வீரத்தை எப்படி காட்டிருக்காங்க பாத்தியா? நம்ம கிட்ட டீல் பேசுற மாதிரி பேசிட்டு இப்படி கடத்தி வச்சா நம்ம டீல் கொத்துடுவோமா? யார்கிட்ட? நான் போய் பேசிட்டு வரேன். வேண்டாம் மேடம், எதுக்கு பிரச்சனை? கடத்தப்பட்டிருக்கிறது எங்க வீட்டு பிள்ளை, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? மேடம் எனக்கு என்னமோ அந்த பெரிய சார் கூட ரெண்டு அல்லக்கை கலைமே அவங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏதாச்சும் சொல்ற? ஆமா மேடம் அவங்க வேலையா இருக்கணும். நிச்சயமா பெரிய சார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் மோதுறதா இருந்தா நேருக்கு நேரா மோதுவாரு. அவருக்கு எதிரி அன்னைக்கிளி மட்டும்தான். எதிரி கூட தான் மோதுவாரு. அவருடைய எதிரி அன்னைக்கிளியோ அன்னைக்கிளி எடுத்து வளர்க்குற வளர்ப்பு பிள்ளைங்க தான், சொந்த பிள்ளைங்க இல்ல. நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் மேடம். அன்னைக்கிளி மரத்தோட சொந்த பிள்ளைங்க அவர் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. அவருக்கு கோவமே வளர்ப்பு பிள்ளைங்க மேலதான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் வளர்ப்பு பிள்ளைங்க சொந்த பிள்ளைங்கன்னு? இல்ல மேடம், இதுக்கு முன்னாடி அன்னைக்கிளோட சொந்த பையன் ஒருத்தங்க வந்தாரு. சரி, அப்பெல்லாம் இவங்க யாருமே கண்டுக்கவே இல்ல மேடம். அதே அன்னைக்கிளோட வளர்ப்பு பிள்ளை ஒண்ணு வந்தது. யாரு? அதுவும் ஒரு பொண்ணுதான், நல்லா போல்டா இருந்தா. அட்ரஸ் இல்லாம பண்ணிட்டாங்க மேடம். அச்சச்சோ. ஆமா மேடம், வளர்ப்பு பிள்ளைங்களுக்கும் சொந்த பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. சொந்த பிள்ளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க, வளர்ப்பு பிள்ளைங்க மேல தான் கை வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதனால தான் சொல்றேன், இது சாரோட வேலை இருக்க வாய்ப்பே இல்ல. அந்த அல்லக்கைக வேலையா தான் இருக்கணும். அன்னைக்கிளி மரத்தை தீண்டதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க. அன்னைக்கிளி மரத்தை வெறுப்பேற்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. அன்னைக்கிளி மேடமும் சாரும் நேருக்கு நேரா மோதினது கிடையாது. மோதினதுக்காக தான் இந்த வேலை பார்த்திருக்காங்க. அன்னைக்கிளிக்கு இந்த சாருக்கு என்ன சம்பந்தம்? அதான் மேடம் எனக்கும் தெரியாது. அவங்களுக்குள்ள பாக அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவங்களுக்குள்ள என்ன உறவெல்லாம் எனக்கு தெரியாது. என் மாமியாருக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு என் மாமியார் இவ்வளவு எதிரியா பாக்குறாரு? அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்களா? இதுவரைக்கும் இல்ல மேடம். மறைமுகமா தான் ஒத்துக்கொத்த தாக்கிடுவாங்க. சார் அமெரிக்கால இருந்து யாரையாவது அனுப்புவாரு, மேடம் இங்க இருந்து யாரையாவது அனுப்புவாங்க. இவங்களுக்குள்ள தான் மோதுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரா மோதுனதே கிடையாது. என் மாமியார் கிட்ட நேருக்கு நேரா மோதல. என் மாமியாருக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்? ஓ, நேருக்கு நேரா மோத மாட்டீங்களா? மோத விட்டுட்டா இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே. இவர் யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அந்த சாரை நான் உடனே மீட் பண்ணணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணு மேடம். நான் சொல்றத செய்ய, சீக்கிரம் நான் அவரை பார்க்கணும். ஓகே மேடம். யார் இந்த சாரி? நம்ம மாமியார்கிட்ட இவர் ஏன் மோதுறாரு? அவருக்கு எப்படி இந்த இன்ஸ்டிடியூட்ல பங்கு வந்தது? காதாம்பரினா மாமியாரோட மகா. இவர் யாரு? என்ன உறவுனே தெரியலையே. மாமியார் நம்ம கிட்ட எதுவுமே சொன்னது இல்லையே. இவர் யாரை நான் கண்டுபிடிக்கணும். இவர் யாரை நான் கண்டுபிடிச்சாதான் மேற்கொண்டு என்ன பண்ண முடியும் யோசிக்க முடியும். கண்டுபிடிக்கிறேன், இன்னைக்கே நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன சார் உங்களை மீட் பண்ணலாம் சொல்லிட்டாரு. மேடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண கூட்டமே கிடையாது. நான் 10 வருஷத்துக்கு மேல இந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்கேன், எனக்கு தெரியும். இவங்க எவ்வளவு கொடூரமான அரக்கங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க கிட்ட ஈவரக்கமே எதிர்பார்க்க முடியாது. அதுவும் அன்னைக்கு கிட்ட இருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவங்க கிட்ட ஈவரக்கமே இருக்காது, போட்டு தள்ளிடுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து ஒரு வாரம் உசுரோட இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அந்த சார் உங்ககிட்ட பேசுறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவர் இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்ல மேடம். இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு அன்னைக்கு மடத்துல இருந்து யாரா வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்கால இருந்து இங்க ஆள் வந்துருவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் தான் அந்த பொண்ணுங்க தாக்க பிடிப்பா. அப்புறம் அட்ரஸே இல்லாம போயிடுவா. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த சார் எங்க வந்திருக்காரு, உங்களை இன்னும் உசுரோட விட்டுருக்காரு. உங்ககிட்ட சரிசமா பேசுறாரு, உங்ககிட்ட சாதாரணமா இருக்கிறாரு. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு மேடம். கொஞ்சம் கவனமாவே இருங்க. இவன் என்ன சொல்றா? சரி நான் பாத்துக்கிறேன் மேடம். ரொம்ப கவனமா இருங்க மேடம். வேணா செக்யூரிட்டிக்கு 2 பேரை கூட கூட்டு போறீங்களா? இல்ல நான் தனியாவே மீட் பண்ணிக்கிறேன். அவர் ஹெட்லஸ்ல தான் இருக்காங்களா, நீங்க சீக்கிரம் போங்க மேடம். சரி. இவன் சொல்லபடி பார்த்தா அப்ப நான் தான் ஒரு வாரம் தாக்கு பிடிச்சிருக்கேன். ஏன் என்கிட்ட சரிசமா பேசுறாரு? என்னையும் ஒருத்தவங்கள மாதிரி போட்டு தள்ளிருக்கலாமே, ஏன் போட்டு தள்ளல? எதுக்காக விட்டு பிடிக்கிறாரு? ஒருவேளை என்னங்க விட்டுட்டு நம்ம குடும்பத்தார்கள் மேல கை வச்சுட்டா இனி எப்படி அவர் நம்ம குடும்பத்தார்கள் மேல கை வைக்கிறாரு நானும் பாக்குறேன். என்ன சாரே, ஆற சொல்லிட்டு ஒளிஞ்சிருக்கீங்க போல.
இதற்கு துரோகி வீட்டுல என்ன வேலையோ? துரோகின்னு மறுபடி நிரூபிச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதை எச்சரிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். யார் துரோகின்னு கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். உங்ககிட்ட மோதுறதுக்கு தான் நான் தைரியமா ஒத்த ஆளா வந்திருக்கேனே. பரவி என்ன சாரே, எங்க மோத முடியலனே என் குடும்பத்தார்க்கெல்லாம் கடத்துறீங்க. என்ன சொல்ற? சாரே, மோதலுக்காக தானே நான் வந்திருக்கேன். நான் எவ்வளவு தைரியமா நேருக்கு நேர் மோதலான்னு வந்திருக்கேன். என்ன சாரே கோலம் மாறி எங்க வீட்டுல சின்ன பொண்ணை போய் கடத்திருக்கீங்க? இதான் உங்க வீரமா? நீங்க கூட வீரசனமா பேசும்போது உண்மையிலே பெரிய ஆளா இருப்பார் போல நினைச்சேன். உண்மையிலே ரொம்ப சீப்பான ஆளா இருந்தீங்க சாரே. வார்த்தை அளந்து பேசுமா? உங்கட்டல என்ன சார் வார்த்தை அளந்து பேசுறது? போய் எங்க வீட்டு சின்ன பொண்ணு கிட்ட உங்க வீரத்தை காட்டிருக்கீங்க. ஏன் நான் உங்க முன்னாடியே நிக்கிறேன். என்ன உங்களால எதுவும் பண்ண முடியலனே? எங்க வீட்டுல சின்ன பொண்ணை கடத்திட்டீங்கனா? அந்த மாதிரி ஈன வேலைலாம் நான் ஒரு நாளும் பார்க்க மாட்டேன். துரோகிகளுக்கு ஈன வேலை ஈஸியான வேலை தானே. இங்க பாருமா, வார்த்தை விடாத. வார்த்தை விடல. நீங்க அளவுக்கு மீறி நடந்துட்டு இருக்கீங்க. சார், உங்களுக்கு ஏதாவது பண்ணனும்னா என்ன ஏதாவது பண்ணுங்க. எதுக்கு எங்க வீட்டுல உங்க மேல கை வைக்கிறீங்க? அவ வாழ வேண்டிய பொண்ணு. சார், அவ சின்ன பொண்ணு. உங்களுக்கு ஏதாவது பண்ணனும்னா என்ன பண்ணுங்க. என்கிட்ட மோதுங்க. ஒருவேளை உங்ககிட்ட நான் தோத்து போயிட்டேனா நானே என்ன மாத்திக்கிறேன். அதுக்காக என் குடும்பத்து மேல கைய வச்சீங்க, நான் சும்மாவே விட மாட்டேன். என்னமா எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்னை இன்னும் உசுரோட விட்டு வச்சிருக்கதே நீ நேருக்கு நேரம் மோதுறதுனாலதான். எனக்கு நேருக்கு நேரம் மோதுறவங்களை விட்டு பிடிக்கதான் பிடிக்கும், போட்டு தள்ள பிடிக்காது. நீ குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து இருந்தனா இந்த இடத்துக்கு உன்னை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன். நீ நடந்துகிட்ட விதம், உன் பேச்சு உனக்கு துடிப்பு, உன் வீரம், இதுதான் உன்னை நேருக்கு நேரம் மோத வச்சது. என்னைய வீட்டுல பொம்பளைங்களை கடத்தி வச்சு மாட்டதுக்கு நான் ஒண்ணு கோல கிடையாது. அப்ப எங்க வீட்டு பொண்ணு கடத்தப்பட்டிருக்காளே, அது யார் வேலையா? உங்க கூடயே ரெண்டு ஆளையுமே அல்லத்தையும் ஒண்ண கை, அதுக்கு வேலைதான். குட் மார்னிங் சார். இந்த பொண்ணு என்னமோ சொல்றா? அந்த வீட்டு பொண்ணு எதுவும் கடத்தினியா? சார், உங்க ஆர்டர் இல்லாம நான் எதுவுமே பண்றது இல்ல சார். கேட்டியாமா? என்ன சொன்னான்னு கேட்டியா? ரெண்டு துரோகிகளை நடிச்சிட்டா நான் நம்பிட்டு போறேனா? நீங்க சொன்ன நம்பதுக்கு நீங்க ஒண்ணு சீமபுத்திரலாம் கிடையாது. ஃப்ராட் தானே? ஒத்த அழுது பேசுவா. உங்ககிட்ட என்ன அழுது பேச? இன்னும் ஒரு மணி நேரத்துல என் வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு போய் சேரல, நான் யாருன்னு காட்ட வேண்டியது வரும். பிரேம், இது என்னது? காலமே எது வேலை பார்த்தாலா? இல்ல வாய்ப்பு இல்ல. சத்தியமா இல்ல சார். அது எப்படி சார்? உங்க பெர்மிஷன் இல்லாம நாங்க அதை பண்ணுவோம்? இல்ல சார், நாங்க எதுவுமே பண்ணல. நீங்க மட்டும் தானே தெரிஞ்சது, என்ன பத்தி தெரியல சார். சத்தியமா இல்ல சார். ஒரு வேலை கடத்தி இருந்தாலும் இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த பொண்ணு வீட்டுல இருக்கணும் சார். சத்தியமா நாங்க கடத்தல சார். ரெண்டு பேரும் நாடகம் ஆடுறீங்களா? நீ சொன்ன பொண்ணு இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த வீட்டுல இருப்பா. இருக்கணும், இல்ல இருக்க வைப்பேன். போ, கோதாம்பரி கிட்ட போன போட்டு கேளு. அவ மட்டும் இந்த வேலைய போத்திருந்தா சார். வாய்ப்பு இல்ல சார். ஓ, நாடகம் ஆடுறீங்க நாடகம். பெரிய ஆளு மாதிரி தோரல இருந்தா மட்டும் போதாது, செய்களி இருக்கணும் சாரே. அது எப்படி நீ என் மாமியாரை பார்த்து கத்துக்கங்க. அன்னக்கிளி அவ பேர கோட்டால அவளை போட்டு தரன் போல இருக்குது. இருக்கு சாரே, நல்லவங்களை பார்த்தா அப்படிதான் இருக்கும். யார் நல்லவா? அந்த அன்னக்கிளி நல்லவா? 100% அவங்க நல்லவங்க சாரே. அவன் நல்லவா? அவ எப்படிப்பட்டவனு நான் உனக்கு நிரூபிக்கிறேன். அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராது சாரே. எங்க மாமியாரை பத்தி எங்களுக்கு தெரியும். யார் கோடே ஒரசி பார்க்காதீங்க, நீங்க தான் தேஞ்சு போவீங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல என் வீட்டு பொண்ணு என் வீட்டுல இருக்கணும். இல்ல சாரே, என் மாமியார் கிட்டே மோதுறீங்களே, நீங்க யாரு? சொல்லுவிய துரோகினி. அவளுக்கு நான் துரோகி. ஓ, அப்படியா? அது சரி. இந்த ப்ராப்பர்ட்டில உங்களுக்கு எப்படி பங்கு வந்தது? காதாம்பரி ஓகே, நீங்க யாரு? அத உன் அன்னக்கிளிக்கிட்டே போய் கேளு. எல்லார பத்தி சொன்னாங்க, உங்களை பத்தி என்கிட்ட சொல்லல, அதான் கேட்டேன். இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லிட்டு போறா? அன்னக்கிளி எவ்வளவு பெரிய துரோகி. அவன் எனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா. இந்த பொண்ணு என்ன அவளை ரொம்ப நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை பத்தி நம்மளுக்கு தெரிய வைக்கணுமே. அந்த வீட்டு பொண்ணை கடத்துறது யாரா இருக்கும்? காதாம்பரி, நீ மட்டும் இந்த வேலையை போத்திருந்த நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும். அன்னக்கிளி இரு, உன்னை சந்திக்க வந்துகிட்டே இருக்கேன். 20 வருஷம் எப்படி இல்லாமோ வாழன்னு ஆசைப்பட்டு
என்னை எப்படியோ வாழ வச்சுட்டல. ஆனா நான் எப்படியோ வாழ்ந்துட்டேன். ஆனா நீ நல்லதானே வாழ்ந்திருக்க. உனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிய. உனக்குன்னு உசுர கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டத்தையே உருவாக்கி இருக்கிய. இங்க நான் காசை வீசினாதான் வேலை செய்யற காலு. நீ ஓன்னு சொன்னாலே உனக்காக உசுர கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம். கிளி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னடா சொல்ற? சத்தியமா நான் கடத்தலடா. அதுலயும் அந்த கிஷோர் சம்பந்தப்பட்டவளே நான் கடத்த போறேன். கிஷோர் எப்படிப்பட்டவனு தெரியல. தெரிஞ்ச அவங்கிட்ட மோதலுக்கு நான் என்ன விட்டாளா? கிஷோர் சும்மா விடுவா? அப்ப நீங்களும் கடத்தலையா? சார் நீங்க தான் நினைச்சு பயங்கர கோவத்துல இருக்காரு. ஐயோ, நான் சத்தியமா கடத்தல. அதுலயும் சொந்த பிள்ளைங்க மேல நான் கை வைக்கிறதே கிடையாது. டேய், அவன் தம்பிடா. அந்த பிள்ளை எனக்கு வேண்டதா இருந்தாலும் என் தம்பி கட்டிக்க போறவனு தெரிஞ்சாலே நான் தொட மாட்டேன். இன்னொன்னு, அவரை பத்தி எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தை யார் மேலே கை வைக்க விட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். என்னுடைய ஏமே தமிழ் தான். அவளை போட்டு தரதுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆனா இந்த வேலையில நான் பண்ணல. தமிழுக்குள்ள காரியம் தப்பிச்சிட்டா. ஒரு நூல் அலையில தப்பிச்சிட்டா. அடல்கள் போனானுவே ஏதோ ஆத்துல விழுந்து தப்பிச்சிட்டாளுவே. ஓ, அப்போ இந்த தேன்மொழியை கடத்தினது? டேய், சத்தியமா எனக்கு தெரியாது. நான் என்ன முட்டாளா? ஐயோ சித்தி, இப்ப கடத்தினது யாருன்னு தெரியல. ஆனா முழு பள்ளி நாம தான் ஏத்துக்க வேண்டியது வரும். என்ன சொல்ற? அவங்களுக்கு இருக்கிற பொதுவான எதிரி நாம மட்டும்தான். நாம தான் கடத்திட்டு போன அந்த கூட்டம் நினைக்கும். ஏன் நம்ம சாரே அப்படிதான் நினைப்பாரு. சார் மட்டும் ஏதாவது முடிவு எடுத்தா நம்ம நிலைமை என்னன்னு தெரியல உங்களுக்கு. என்ன செய்வீங்களோ யாரும் செய்வீங்களோ சீக்கிரம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க வழியை பாருங்க. டேய், நான் கடத்தவே இல்லடா. நாம கடத்தலன்னு நமக்கு தெரியும். ஆனா சார் நிச்சயமா நம்ப மாட்டாரு. நம்மளை விட்டா யாரு இந்த காரியத்தை செய்ய போறா? ஒருவேளை வேற யாருக்காவது நீங்க தகவல் கொடுத்திருந்தீங்களா? டேய், நான் கொடுத்தது அவளையே இல்லடா. ஏதோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களாமே. ஐயோ, ஒருவேளை ஆள் மாத்தி தூக்கிட்டானுவலா? சாருக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். சரி, நான் அவங்கள போய் பார்த்து மீட் பண்ணிட்டு வரேன். உசுருக்கு தான் இருக்காதே. தெரியலடா, நான் போய் பார்த்துட்டு வரேன்டா. சீக்கிரம் போங்க சித்தி. நம்ம நிலைமையை பாத்துக்கங்க. இல்லடா, நான் போறேன். ஐயோ, இந்த சித்திக்கு அறிவே கிடையாது. சார் சொன்ன மாதிரி கோபம் மட்டும்தான் இருக்கு. அறிவு சுத்தமா இல்ல. திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், அந்த பொண்ணு மேல கை வச்சிடாதீங்கன்னு. சாரு அங்க ஒத்தி ஆட்டி படைக்க அவளையே விட்டு வச்சிருக்காரு. ஐயோ, இந்த சித்தி வேற. போதும்டா, அமைதலா இருந்ததெல்லாம் போதும். போதும், நீங்க யாருன்னு எதிர்க்கு காட்டுங்க. அதான் உங்களை மாற சொன்னேன். இப்ப நானே சொல்றேன், நீங்க பழைய சதிசா பழைய மோதனா மாறுங்க. இது வீட்ல உள்ளவங்களை கை வைக்க ஆரம்பிச்சுட்டா. இதுக்கப்புறமும் நாம அமைதலா இருந்தா நம்மள மாதிரி யாரும் முட்டாளும் கிடையாது. அமைதலா இருக்க வேண்டிய இடத்துல தான் அமைதலா இருக்கணும். எல்லா இடத்துலயும் நம்ம அமைதலா இருந்தா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது. கவலைப்படாதீங்கம்மா. நம்ம வீட்டு பொண்ணு மேல கை வச்சிருக்கான்ல, அவனை விடவே மாட்டேன். அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனை தூக்க வேண்டியது ஏன் வேலை. கவலைப்படாதீங்கம்மா. இன்னும் ஒரு மணி நேரத்துல தேர்மொழி நம்ம வீட்டுல இருப்பா. எப்போ ஒருத்தன் நம்ம வீட்டு பொண்ணு மேல கை வச்சானோ அதுக்கப்புறம் உசுரடி இருக்க கூடாது. வேண்டாம், இருக்க வேண்டாம். ஆக வேண்டிய வேலையை பாருங்கடா. மீறி வந்தா நான் பாத்துக்கிறேன். கோல மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைய கடத்திருக்கா. ஏன் வீரத்தை காட்டுறவன் நம்ம கிட்ட காட்ட வேண்டியதானே? நீங்க ஃபர்ஸ்டே என்கிட்ட சொல்லிருக்கணுமா. இப்படி காலத்தாமதம் பண்ணிருக்க கூடாது. விடுங்கம்மா, எனக்கு இருக்க கோவத்துக்கு. விட வேண்டாம். சதீஷே, அந்த இடத்துக்கு போலாம் வாங்க. நானும் வரேன். நம்ம வீட்டு பிள்ளை மேல கைய வச்சவன நான் உண்டில ஆக்கணும். வாங்க தினேசே. நீ வேற ஏதாவது பண்ணிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். பொண்ணு மேலேயே கைய வைக்கிறீங்க. பொண்ணு மேல கைய வச்ச என்ன அவனு உங்களுக்கு காட்ட வேண்டாம். காட்டுறேன், இந்த அன்னைக்கிளி யாருன்னு காட்டுறேன். அத்தை, கடத்ததுக்கு முன்னாடி போனை போட்டவங்க கடத்திருந்தா நாங்க கடத்திட்டோம், டீலுக்கு சம்மதிங்கன்னு சொல்லி போனை போட்டிருக்கேன் அத்தை. ஆமாத்த, கடத்ததுக்கு முன்னாடி போனை போட்டவங்க கடத்தினதுக்கு அப்புறமா போனை போட்டிருக்கணும்ல. துரோகி என்னைக்கும் வெளிப்படையா இருக்க மாட்டான். அவன் என்ன பண்றான் யாது பண்றான் நம்மளால யூகிக்கவே முடியாது. அதனால தானே அவன் துரோகி. அவனால தானே அது துணிகரமா பண்ண முடியும். அத்தை, தேன்மொழிக்கு எதுவும் ஆயிருக்காதே. ஆக விட மாட்டேன். இந்த அன்னைக்கு ஆக விட மாட்டேன். நானே போனை போட்டு பேசுறேன். யாருத்த அவங்க? 20 வருஷப்பாக கடைசில என்னை எப்படி மோதி பாக்குறாங்க பாத்தியா? இதுக்கெல்லாம் சொந்து போக மாட்டா இந்த அன்னைக்கு. அவங்க யாருத்த? காலம் வரும்போது உனக்கே புரியும். கிஷோர் வந்துட்டானா? பக்கத்துல வந்துட்டான். அவன் வந்தோடனே நான் சொல்ற இடத்துக்கு அனுப்பு. சரிங்க அத்தை. யார் அந்த மனும மனுஷன்? அத்தைக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு அத்தை கிட்ட அவன் டீல் பேசுறான். இந்த சொத்துல அவனுக்கு எப்படி பங்கு வந்தது? அவனுக்கு அத்தைக்கு என்ன சம்பந்தம்? ஐயா, அத்தை எதிரியா பாக்குறான். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அன்னைக்கிலேயே கால் பண்ண மாதிரி இருக்குது. பின்னாடி மோதுறது உங்களுக்கு பழக்கமா போச்சுல. நம்ம வச்சு ஏமாத்துறதே உங்களுக்கு பொழப்பா போச்சுல. நீ மட்டும் எனக்கு துரோகம் பண்ணல. நான் யாருக்கும் துரோகம் பண்ணல. நம்ம வச்சு ஏமாத்துறது நீங்க தான். மரியாதை சொல்றேன், என் மருமகளை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. பழி போடுறதே உனக்கு பொழப்பா போச்சுல்ல. கிஷோருக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சது
அவங்கிட்ட தானே நானே விளக்க கொடுத்துக்கிட்டேன். ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? உங்களுக்கு ஏன் சாவதானே பார்க்கணும். அதுக்கு தானே நீங்களும் அந்த காதாமரிங்க வந்திருக்கீங்க. என் சாவ கண்ணால பார்க்கணும் வந்திருக்கீங்க. தாராளமா என்ன எடுத்துக்கோங்க. நான் தனியா தான் இருக்கேன். என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என் உசுறு தானே வேணும். என் உசுறு தானே வேணும். எடுத்துக்கோங்க. என் மருமகளை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அவ சின்ன பிள்ளை. அடுத்தவங்க மேல நீ ஈஸியா பழிய போட்டுறதல்ல. அதான் உனக்கு பழி போடுறதுதான் சாதாரணமாச்சே. நான் எதுக்கு அந்த பொண்ணை கடத்த போறேன்? எனக்கு தேவை ஓ நிம்மதியும் ஓ உசுரும் தான். நான் மத்தவங்க கிட்ட மோதணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அப்ப எதுக்காக என் மருமகளை நீங்க கடத்தி வச்சிருக்கீங்க? இப்பவும் நான் சொல்றேன், நான் அந்த காரியத்தை பண்ணல. அந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை செய்யணும் எனக்கு அவசியம் இல்ல. இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், நான் தனியா தான் இருக்கேன். உங்களுக்கு என் உசுறு தானே வேணும், வந்து எடுத்துக்கோங்க. ஆனா என் மருமகளை விட்டுருங்க. அந்த பொண்ணு இன்னும் வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்ல. அவளை அசிங்கப்படுத்திடாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு என் உசுறு தானே வேணும், என் நிம்மதி தானே போகணும். விதியா பாத்தியா? நான் நிஜமா சொல்றேன், உன் மருமகளை நான் கடத்தவே இல்லை. ஆனா உன் நிம்மதி எப்படி போகுது பாத்தியா? கரெக்டா தான் என்ன கடவுள் கூட்டிட்டு வந்திருக்கான். இத பாக்கிறதுக்காவது நான் உன்னை பார்க்க வரணும். நீ துடி துடிக்கிறத என் கண்ணால பாக்கணும். ஆனா ஒண்ணு, உன் மருமகளை கடத்தினவன் நல்லா இருக்கணும். இது எனக்கு தெரியாம போச்சே. அன்னை கிளி பதறுதா, துடிக்கிறா, வேதனையில துடிக்கிறா. ஆஹா, கண் கொள்ளாத காய்ச்சல. இததானே எதிர்பார்த்த? 20 வருஷமா இததானே எதிர்பார்த்த? நீங்க தப்பான இடத்துல மோதிக்கிட்டு இருக்கீங்க. நான் வளர்த்த பிள்ளைங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? ஏன் தெரியாது? ஒருத்தர் ரவுடி, ஒருத்தர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், ஒருத்தன் பிசினஸ் மேன். எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? அவனுக்கு யாருன்னு தெரியும், அவனோட சுயரூபமும் எனக்கு தெரியும். அந்த பிள்ளைங்களை பத்தி தெரிஞ்சுங்களே. கிஷோரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சும் ஒருத்தன் தூக்கி இருக்கான்னா அவன் எவ்வளவு கெத்துள்ளவனா இருக்கணும். பாருங்க, மரியாதையா என் மருமகளை என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. நான் தான் சொல்றேன் அன்னைக்கு, உன் மருமகளை கடத்தினவன் நல்லா இருக்கணும். யாரு மட்டும் இருந்த என்கிட்ட சொல்லு, நான் அவனுக்கு கோடியிலே பொருளை வைக்கிறேன். அங்கே காத்துக்கிட்டு அன்னைக்கிளி, வாரேன் வாரேன். நீ புழுவா துடிக்கிறத என் கண்ணால பாக்கணும். நீ வேதனை துடிச்சு சாவுறத என் கண்ணால பாக்கணும். வாரேன் அன்னைக்கிளி, வாரேன். அதிகாரப்பூர்வ வாரிசு. அவன் மேல கை வைக்காதீங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டு உன் வீக்னஸ் எதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. வீரமா வளர்க்கிறேன்னு பிள்ளைங்க மேல உசுர வச்சிருக்க. இது போதும் அன்னைக்கிளி. உன் வளர்ப்பு, உன் வாரிசு, அதிகாரப்பூர்வ வாரிசு இன்னும் 1 மணி நேரம் தான் உசுரடே இருப்பா. யாருக்கிட்ட? என் மீனா கிட்ட. மீனா அவகிட்ட மோதி மூக்கொடைஞ்சு போயிடாதீங்க. இப்பவும் ஏதோ கொஞ்சம் நெஞ்ச பாசம் இருக்கிறதுனால சொல்றேன், அவகிட்ட மட்டும் மோதாதீங்க. பிறகு இந்தியாவுக்கே வர முடியாத அளவுக்கு ஆக்கிடுவா. நான் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் சும்மா வளர்க்கல. என் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துருக்கேன். என் பிள்ளைங்க வேலையை காட்டுவாங்க, காத்துருங்க.